ஸோ நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேங்க. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்ம ஆப் நேம் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஆப் நேம் வந்து பார்த்திங்கன்னா பாரத் எக்ஸாம் அப்படி சர்ச் பண்ணாலே நம்ம ஆப் வந்து ஃபஸ்ட்டில் வந்து நிற்கும். சரிங்களா? ஸோ பாரத் எக்ஸாம்ன்ட்டு ஸோ அது வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டால் கேட்குது பாரத் எக்ஸாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணோன்னே நீங்கள் என்ன பண்ணுற வேலை என்ன அப்படின்னா அவங்க மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இன்ஸ்டால் பண்ணோன்னே நீங்கள் ஆப் ஓப்பன் ஆனோடனே மொபைல் நம்பர் கொடுத்து உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆனவுடனே உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஓப்பன் கொடுங்க. ஆப் ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ நம்ம ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொசீட் மொபைல் நம்பர் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம நம்பர் தெரியும் 6382367314. ஸோ டன் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி போயிடும். ஓகேவா? இப்போ ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிடுச்சு 8728 அப்படின்ட்டு நம்மளுடைய ஆப்புக்கு 8728 நான் ஓடிபி கொடுத்து டன் கொடுத்துட்டேன். ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு வந்து நோ கோர்சஸ் அவைலபிள் அப்படின்னு வரும். சரிங்களா? நோ கோர்சஸ் அவைலபிள்னு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஆப் வந்து மேனேஜ் பண்ணுற சிஸ்டம். ஸோ அதில் வந்து நாங்கள் உங்களுக்கு நம்பர் வந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னா அதோட அக்சஸ் கொடுப்போம். சரிங்களா? ஸோ அக்சஸ் கொடுத்தோடனே ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் கொடுத்தோடனே அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்னு கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டிரைவர் கண்டக்டர் நீங்கள் அக்சஸ் கொடுத்துருவோம். நம்ம பேக் கண்டில் நம்ம சிஸ்டம் மூலிமா தான் அதை கொடுப்போம். கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இங்கே ஸ்டோர் போய்க்கோங்க, லேன் போங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து பேக் க்ளோஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்ஸ்டால் பண்ணுறது மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி லாகின் ஆகி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஆக்டிவேட் பண்ணோடனே டிஎன்எஸ்சி டிரைவர் கண்டக்டர் ஆன்லைன் கிளாஸ்ன்னு வந்துருச்சு. அதுதான் நீங்கள் கிளிக் பண்ணணும் லேனில். ஸோ டிரைவர் கண்டக்டர் ஆன்லைன் கிளாஸ். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன மாதிரி கொடுத்துருப்போம் உங்களுக்கு. ஸோ இங்கே டிஎன்எஸ்சி டிரைவர் கண்டக்டர் ஆன்லைன் கிளாஸ் உள்ளே போயிட்டீங்க. உங்களுக்கு டிரைவர் கண்டக்டர் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. மேலே வந்து லேர்ன் ரன்னிங் அப்கமிங் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் படித்ததில் வரும், அப்கமிங் இனிமேல் நம்ம பண்ண போகிறது வரும். இப்போ நீங்கள் லேர்ன் தான் போகணும். லேர்னில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்டக்டர் ஆன்லைன் கிளாஸ் போனீங்கன்னா ஸோ நம்ம ஆப்பில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்புறம் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இருக்கும். சரிங்களா? நம்ம ஆப்லேயே நம்ம எக்ஸாம் பேட்டர்னு என்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் கொடுத்துருவோம். அப்புறம் வந்து எஸ்சிடிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிடிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ஆப் புக்கு போக நம்ம ஆப்பில். அப்புறம் கோர்ட்டில் வந்து நிறைய டிரைவர் எக்ஸாம் வச்சாங்க டிரைவர் பேஸ் பண்ணி. சரிங்களா? அந்த டிரைவர் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் எல்லாமே நம்மளுக்கு நம்ம வந்து எல்லாமே டிரைவிங் சொந்தமாக ஓட்டுநர் சொந்தமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஒரு 5 செட்டு உங்களுக்கு கொடுத்துருவான். சரிங்களா? அது செட்டு 1 செட்டு 2 செட்டு 3ன்ட்டு 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? அப்புறம் வந்து நீங்கள் வந்து யூடியூபே போக வேண்டாம். நம்ம அந்த ஆப்லேயே வந்து டைமிங்லாம் கிடையாது. எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிராஃபிக் ரூல்ஸ் நான் கிளாஸ் முக்கோணம் போட்டு இந்த கிராஸ் மாதிரி போட்டுருக்கேன். முதல்ல பார்த்தா ரவுண்டு போட்டதுக்கு ஒரு பொருள் படுதுங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இது குறுக்கு சாலை. அப்போ வந்து ரெண்டுக்கும் உங்களுக்கு புரிய மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறேன். முதல்ல ரவுண்டு போட்ட என்ன சொல்லியிருந்தோம் அது வாகனங்கள் நிறுத்தி வைக்க அதே வந்து முக்கோணம் போட்டு அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டெஸ்ட்டு வைக்கிறோம். இந்த டெஸ்ட்டு எல்லாமே எப்படி நடைபெறும்னா இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் கொடுத்துருவேன். டெஸ்ட்டு 1க்கும் 3க்கும் இந்த ஸ்டடி நோட்ஸுன்னு கொடுத்துருவேன். அந்த கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த டெஸ்ட்டு 1க்கான ஸ்டடி நோட்ஸு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு அப்புறம் வந்து டெஸ்ட்டு 1 வந்து நீங்கள் எழுதணும். ஸோ உதாரணமாக ஒரு டெஸ்ட்டே உங்களுக்காக அட்டன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த டெஸ்ட்டு 1க்கான பிடிஎஃப் இருக்குது. இதை வந்து இந்த படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு 1 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு 1 உங்களுக்கு அட்டன் பண்ணி காமிக்கிறேன்.
நாங்கள் ஏற்கனவே அட்டன் பண்ணிட்டேன், நான் மறுபடியும் இதை பண்ண போகிறேன். சரிங்களா? ரெஸ்யூம் கேட்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டெஸ்ட்டு இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் மிதர் ரக, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நானும் சாம்பிளாக கொடுக்குறேன். ஸோ பஜாஜ் வாகனம் தயாரிக்கும் இடம் எது, இந்த மாதிரி வந்து டெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஒரு இது இருக்குது, நான் ஒரு சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு அட்டன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்படி இருக்கும். நீங்கள் வந்து கொஸ்டின் எது கரெக்டான ஆன்சரோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு அட்டன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெஸ்ட்டு வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? நம்ம ஆப்லேயும் நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம டெஸ்ட் பேக்கர் இப்போ வந்து ஃபைனலாக எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா எதுவும் வராது, எண்டு கொடுத்துடணும். எண்டு கொடுத்துட்டிங்கன்னா ஃபைனலாக எண்டு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காமிக்கணும். இங்கே வந்து 11 கரெக்டு 8 தப்புன்னு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் சரியான ஆன்சர் எதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து சொல்யூஷன்ஸ் இருக்கும். அந்த சொல்யூஷனே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக, இது கரெக்டு, இப்போ இது தவறு பண்ணியிருக்கீங்க, அது பூனா தான் கரெக்ட் ஆன்சரு. அப்போ வந்து அம்பாசிடர் ஆகணும், இது கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, இது வந்து ஏஎன்டிபி, இதுக்கு தான் கரெக்டு. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ வந்து நம்ம ஆப்பில் வந்து என்னென்ன வருது, ஸ்டடி மெட்டீரியலும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், டெஸ்ட்டும் வைக்கிறோம். இந்த மாதிரி 6 டெஸ்ட் வரைக்கும் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். என்ன டெஸ்ட்டோ அதுக்கான பிடிஎஃப்பும் இருக்கும். அந்த பிடிஎஃப்பை படித்து தான் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் வருது, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி நோட்ஸ் வரும், இந்த மாதிரி டெஸ்ட்டும் வைக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுவுமே உங்களுக்கு ப்ளஸ் வந்து யூடியூப்லேயும் கிளாஸஸ் வரும், 2 புக்ஸும் கொரியர் அனுப்பிச்சிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அகாடமியில் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. விருப்பம் உள்ளவங்க இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.